இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 மற்றும் 16வது வசனங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமேன். வெளிச்சம் இருளை விரட்டும். வெளிச்சம் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிச்சம் எல்லாவற்றையும் தெளிவாய் காண்பிக்கும். இருள் இந்த வெளிச்சத்திற்கு எதிர்மறையானது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியை பெற்றிருக்கிற நானும் நீங்களும் அந்த வெளிச்சத்தை நாம் வாழும் சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னும் வெளிச்சத்தை அறியாமல் இன்று எத்தனையோ மக்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களிடம் உங்களுள்ள வெளிச்சத்தை எப்படி கொண்டு செல்ல முடியும்? நம்மிலிருந்து புறப்படும் வெறும் வார்த்தையினால் மட்டும் அல்ல, மாறாக நம்மிலுள்ள நற்கிரிகளை கொண்டுதான் அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்த முடியும். இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இருளில் இருக்கிற மக்கள் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம் பிதாவை அறிந்து மகிமைப்படுத்தும்படி நம் ஒவ்வொருவருடைய வெளிச்சமும் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல்.